நாமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பூக்களை போல. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். பூக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பூக்கள் எல்லாருடைய வீட்டின் தோட்டத்தில் இருக்கும் இல்லையா? இந்த பூக்கள் எந்த அளவில் இருந்தாலும் எந்த நிறத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும் பூக்களை கம்பேர் செய்து டென்ஷன் ஆகாதபடி தன் காலத்தில் ஏற்ற நேரத்தில் அழகாக பூத்து நல்ல மனங்களை தரக்கூடியதாக இருக்கும். நாமும் தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். இந்த பூக்கள், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், ஐயோ நான் காடுகளுக்குள்ளாக இருக்கிறேன், நான் முட்களுக்குள்ளாக இருக்கிறேன், ஐயோ நான் இந்த இடத்தில் இருக்க வேண்டியது என்று நினைக்காதபடி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பூக்கள் அழகாக விரிந்து நல்ல மனங்களை தரக்கூடியதாக இருக்கும். நாமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பூக்களை போல அழகாக விரிந்து நல்ல மனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ நாமம் இந்த இடத்தில் மகிமைப்படும். சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். வேதாகமத்தில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆம் அருமையானவர்களே, சுய கிரியையை சோதித்து அறிந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக நாம் வேதனைப்படவோ மற்றவர்களை குறித்து நாம் சங்கடப்படவோ, என்னை ஏன் இப்படி படைத்தீர் என்ற கேள்விகளையோ நான் கேட்காதபடி நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக இருக்க தேவன் படைத்த நோக்கத்தை அறிந்து செயல்படுவோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.